ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தகவல் குத்து. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், அதாவது ஆக்ட் 27, அதாவது நுகர்வோர் உரிமைகள் சட்டம், நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து 1986 ஏற்படுத்தப்பட்ட ஒரு சட்டம். இது வந்து 27 செக்ஷனில் இருக்குது இந்த சட்டம். இந்த சட்டம் வந்து எதுக்காக ஏற்படுத்தினாங்க அப்படின்னா, முழுக்க நுகர்வோர் நலனுக்காக ஏற்படுத்தப்பட்டது தான். அதாவது நுகர்வோர் அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து ஒரு கடையில் ஒரு ப்ராடக்ட்டு வாங்குகிறோம், நம்மளோட காசு கொடுத்து ஒரு ப்ராடக்ட்டு வாங்கி அதோடைய உபயோகப்படுத்துகிற ஒருத்தவங்க தான் நம்ம நுகர்வோர்னு சொல்கிறோம். அதாவது எண்ட் யூஸர்னு சொல்கிறோம். ப்ராடக்ட்டுன்னு கிடையாது, நம்ம வந்து ஒரு சேவையாக இருக்கட்டும் அல்லது ஒரு பொருளாக இருக்கட்டும், எந்த ஒரு இதாக இருந்தாலும் நம்ம காசு கொடுத்து அதை வாங்கி நம்ம உபயோகப்படுத்துகிறவங்க தான் வந்து நுகர்வோர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சட்டம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், அதாவது நுகர்வோருக்காக ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த சட்டம். இந்த சட்டம் வந்து முதல்ல வந்து இது எதுக்காக வந்து நுகர்வோருக்காக இதை ஏற்படுத்தினாங்க அப்படின்னா, முன்னாடிலாம் வந்து நுகர்வோருக்கு வந்து சிவிலில் போயிடும். இந்த சட்டம் வந்து நுகர்வோருக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அது வந்து சிவில் செக்ஷனில் போயிடும். சிவில் செக்ஷனில் போயிடுச்சுன்னா அது வந்து கோர்ட்டு வந்து சில கிராமங்களெல்லாம் இருக்கும்போது அவங்க வந்து கோர்ட்டுக்கு போகணுன்னா உயர்நீதிமன்றம் அது மாதிரி கோர்ட்டுக்கு தான் போக முடியும். இதில் செலவுகள் ஜாஸ்தி. ரெண்டாவது சிவில் செக்ஷனுங்கிறத வந்து உடனே எடுத்து அவங்க பண்ண மாட்டாங்க. அதனால் காலதாமதமாகுது, மக்களுக்கு நிறையா செலவாகுது. சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் இது மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இதில் லேட் ஆகுது, இதில் வந்து நமக்கு நிறையா செலவாகுது, இந்த பிரச்சனைக்காக நம்ம கோர்ட்டுக்கு போகணுமா அப்படின்னு அதை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க. இதனால் வந்து குற்றங்கள்லாம் அதிகரிச்சுது. அதாவது சிவில் சம்மந்தமான குற்றங்கள்லாம். இந்த மாதிரி சிவில் சம்மந்தமான குற்றங்களை தவிர்க்கணுங்கிறதுக்காகவும் மக்கள் வந்து எளிய முறையில் அவங்களோட தேவைகளை அவங்க பூர்த்தி செஞ்சுக்கணும், அவங்களுக்கான நியாயத்தை வந்து சீக்கிரமாக ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது தான் வந்து இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்டுங்கிறது. கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து முன்னாடி வந்து இலவசமாகவே கொடுத்தாங்க. அதாவது யார் மேலே வேணாலும் இலவசமாகவே வழக்கு தொடரலாம் அப்படின்னு ஆரம்பத்தில் இருந்துச்சு. ஆனால் எதுக்கெடுத்தாலும் இதை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மா சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் இதை வந்து அவங்க இலவசங்கிறதுனால பயன்படுத்த ஆரம்பித்ததுனால, அதாவது உண்மையாகவே அவங்க மேலே இப்போ ஒரு கடைக்காரங்க மேலே நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், அவங்க மேலே வழக்கு தொடர்றோம்னா உண்மையிலேயே அவங்க மேலே வந்து தப்பு இருந்தால் ஓகே. பட் தப்பே இல்லாமல் இவங்க வந்து சும்மா சின்ன தகராறுகள்லாம் வச்சு அவங்க வழக்கு தொடர்ந்ததுனால, இலவசமாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி வழக்கு தொடர்றாங்க அப்படிங்கிறதுக்காக இதுக்கு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்தாங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படின்னா, இப்போ வந்து அதிகபட்சமாக 1 லட்சம் வரைக்கும் 100 ரூபா, 1 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் 200 ரூபா, 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் 400 ரூபா, 10 லட்சத்துலேருந்து 20 லட்சம் வரைக்கும் 500 ரூபாங்கிற மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் கொண்டு வந்தாங்க. ஆரம்பத்தில் அது இலவசமாக தான் இருந்தது. அதனால் 1986 இலவசமாக போட்டது 2006 வந்து மாற்றி இந்த மாதிரி கட்டணங்கள்லாம் ஏற்படுத்திட்டாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வகைகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மாவட்ட நீதிமன்றம் இருக்குது, மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம் இருக்குது, மாநில ஆணையம் இருக்குது, தேசிய ஆணையம் இருக்குது. இதில் நம்ம வழக்கு தொடரணும், அதாவது இழப்பீடு தொகை தொடரணும் அப்படின்னா அதுக்குன்னு சில ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. அதாவது மாவட்ட அளவில் அப்படின்னா 20 லட்சம் வரைக்கும் மாவட்ட அளவில் தொடர முடியும். 20 லட்சத்துலேருந்து 1 கோடி வரைக்கும் மாநில அளவில், 1 கோடிக்கு மேலே அப்படின்னா, அதாவது 20 லட்சத்துலேருந்து 1 கோடி வரைக்கும் மாநில அளவில், 1 கோடிக்கு மேலே வந்து தேசிய அளவில் நம்ம வந்து இழப்பீடு வந்து நம்ம முறையிடலாம். இப்போ 20 லட்சத்துக்கு மாவட்ட அளவில் நம்ம முறையீடு செய்கிறோம். ஆனால் அவங்க 20 லட்சத்துக்கு கம்மியாக கிளைம் பண்ணுறாங்க, நமக்கு கொடுக்கல, இழப்பீடு தொகை 20 லட்சம் கொடுக்கல அப்படின்னா நம்ம மாநிலங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம், மேல்முறையீடு செய்யலாம், மாநிலங்களுக்கு மேல்முறையீடு செய்யலாம். மாநிலங்கள்லேயே அவங்க கொடுக்கலன்னா நம்ம தேசியத்துலேயும் மேல்முறையீடு செய்யலாம். தேசியத்தில் நமக்கு கொடுக்கலனாலும் நம்ம வந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் மேல்முறையீடு செய்ய முடியுதில்லை. இப்போ நமக்கு வந்து ஒரு இழப்பீடு வேணும், 20 லட்சம் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம வந்து மாவட்ட அளவில் நம்ம கொடுக்குறோம். 20 லட்சம் வரைக்கும் மாவட்ட அளவிலே கொடுக்கலாம். அவங்க கொடுக்காத பட்சத்துக்கு நம்ம வந்து மாநிலம், தேசியம், உச்சநீதிமன்றம் வரைக்கும் அந்த இழப்பீட்டுக்கு நம்ம வந்து மேல்முறையீடு செய்ய முடியும். இப்போ சப்போஸ் இழப்பீடுங்கிறது எப்படி செய்கிறது அப்படின்னா, இப்போ வந்து ஒரு கடையில் நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க, அந்த ப்ராடக்டில் வந்து நீங்கள் கொடுக்குற காசுக்கு அதில் வந்து குவாலிட்டி இல்லை, அல்லது கொடுக்குற காசுக்கு குவான்டிட்டி சரியில்லை, கம்மியாக கொடுக்குறாங்க, இந்த மாதிரி எந்த பிரச்சனைனாலும் நீங்கள் வந்து மேல்முறையீடு செய்ய முடியும். ஆனால் அதுக்கு வந்து தகுந்த ஆதாரங்கள் வச்சுக்கணும். இப்போ வந்து பில் வாங்கி அந்த ப்ராடக்டில் இருக்கிற அந்த, இப்போ சப்போஸ் குவாலிட்டி அப்படின்னா எக்ஸ்பைரி டேட்டு, குவான்டிட்டி அப்படின்னா அந்த பொருள் எப்படி இருக்குது, அதோட எடை, அந்த பேக்கிங்கோட எடை போட்டு, இது மாதிரி தக்க சான்றுகள் இருந்தால் மட்டும்தான் அவங்க வழக்கு தொடர முடியும்.
நம்ம சான்று இல்லைன்னா நம்ம என்ன சொன்னாலும் கேஸு செல்லாது. அதே மாதிரி வந்து இப்போ தக்க சான்றுகள் வந்துருச்சு. தக்க சான்றுகள் வந்ததுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம வந்து வழக்கு தொடரணும் அப்படின்னா எதில் வழக்கு தொடரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.jahokraha.com அப்படிங்கிற வெப்சைட்டில் முறையிடலாம், அல்லது கன்சியூமர் ஹெல்ப்லைன் government.in அப்படிங்கிறதுலையும் முறையிடலாம், அல்லது இமெயில் மூலமாக அப்படின்னா helpline.jahokraha@gmail.com அப்படிங்கிறதுலையும் நம்ம என்னென்ன கம்ப்ளைண்ட்டுங்கிறத டீட்டெயிலாக சொல்லி அதுக்கான அட்டாச்மெண்ட் வந்து சான்றுகள் கரெக்டாக நம்ம கொடுத்தோம்னா அப்படின்னு க்ளைம் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கூட வந்து ஒருத்தர் பஸ்ஸில் வந்து போயிருக்காரு, அதாவது எஸ்சிடிசி பஸ்ஸில் போயிருக்காரு, விண்டோ சீட் புக் பண்ணி போயிருக்காரு. ஆனால் விண்டோ சீட்டில் அவருக்கு வந்து விண்டோவில் கிளாஸ் இல்லாதனால அதிக குளிரில் அவருக்கு வந்து ஜுரம் வந்துடுச்சு. அதில் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த மாதிரி நான் வந்து புக் பண்ணேன், ஆனால் வந்து எனக்கு கிளாஸ் கொடுக்கல, எனக்கு இதனால் வந்து உடம்பு சரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் வந்து 10,000 வரைக்கும் கூட க்ளைம் பண்ணியிருக்காரு. அது வந்து 10,000 எப்படி க்ளைம் பண்ணணும் அப்படின்னா, அவர் வந்து இப்போ டாக்டர் நான் எனக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு, நான் டாக்டருக்கு போகிறேன் அப்படின்னா அந்த டாக்டர் சர்டிஃபிகேட்டு, அந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு, அதில் எவ்வளோ செலவாச்சு, அவர் டிக்கெட் புக் பண்ண அந்த டிக்கெட்டு, அதில் விண்டோஸ்னு இருக்கிற டீட்டெயிலு, இது எல்லா டீட்டெயிலும் வந்து நீங்கள் பக்காவாக நீங்கள் வழக்கு தொடர்ந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த க்ளைம் வந்து கிடச்சிரும். இதுக்காக நம்ம வந்து எதுக்கு எடுத்தாலும் போய் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு கடையில் ஒரு பொருள் வாங்குறீங்க, என்னப்பா இது குவாலிட்டி இப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் அவர்கிட்ட சொல்கிறீங்க, அவர் கடைக்காரர் வந்து இதெல்லாம் இப்படி தான் வாங்குறதுனா வாங்காட்டி போ, இந்த மாதிரிலாம் பேசும்போது நம்ம அவர்கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் டைரெக்டாக வழக்கு தொடர்ந்தீங்கன்னா அவர் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்து தான் ஆகணும். அவங்க வந்து உங்களுக்கு க்ளைம் பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து முழுக்க நுகர்வோர்களுக்காக இயற்றப்பட்ட சட்டம் தான். இதை வந்து நுகர்வோர் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். இப்போ வந்து மளிகை கடைக்காரர் வந்து இந்த இதை பண்ண முடியாது. அதாவது நம்ம வந்து பொருளை வாங்கி காசு கொடுத்து வாங்கி பயன்படுத்துகிற அந்த எண்ட் யூசர்ஸ் அவங்களுக்கு மட்டும்தான் இந்த சட்டம் வந்து செல்லும். அதனால் விற்கிறவங்களுக்கு செல்லாது. இப்போ மளிகை கடைக்காரர் வந்து அவர் வந்து ஒரு ஹோல்சேல் கடையில் ஒன்று வாங்குறாரு, அதில் ஏதோ ப்ராடக்ட் சரியில்லை அப்படின்னா அவர் வந்து கேஸ் போட முடியாது. ஏன்னா அவர் வாங்கி அவர் பயன்படுத்த போகிறது கிடையாது, ஒரு இடத்துலேருந்து வாங்கி ஒரு இடத்துல விற்க தான் போகிறாரு. இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் அவர் நுகர்வோர் கிடையாதுங்கிற மாதிரி ஆகிடும். அதனால் அவர் பயன்படுத்த முடியாது. இதே மளிகை கடைக்காரர் வேறு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்குறாரு, அவர் மளிகை சம்மந்தம் இல்லாத ஒரு ப்ராடக்ட் வாங்குறாரு அப்படின்னா அந்த நேரத்தில் அவர் நுகர்வோராக ஆகிறார். அதாவது வேறு இடத்துல வாங்கி அவர் பயன்படுத்துகிற காலத்தில் அந்த நேரத்தில் அவர் நுகர்வோராக ஆவார். அதனால் நீங்கள் எந்த இடத்துல வாங்கியிருக்கீங்க, நீங்கள் என்ன பொசிஷனில் இருக்கீங்கிறத பார்ப்பாங்க. அதனால் ஒரு மளிகை கடைக்காரர் வந்து ஹோல்சேலுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுல ஏதாவது ப்ராடக்ட்டு டிஃபெக்ட் இருந்தால் கூட அவர் வந்து வழக்கு தொடர முடியாது. முழுக்க அதை பயன்படுத்துகிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த சட்டம் வந்து செல்லணும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்துருச்சு அப்படின்னா 2 ஆண்டு, அதிகபட்சம் 2 ஆண்டுகளுக்குள்ளே நீங்கள் வழக்கு தொடர்ந்து ஆகணும். 2 ஆண்டுகளுக்கு மேலே வழக்கு போயிடுச்சு அப்படின்னா அவங்க வழக்கு எடுத்துக்க மாட்டாங்க. ஏன் இவ்வளோ லேட்டாக தொடர்ந்தீங்கிற மாதிரி கேள்வி ஆகிடும். அதனால் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா 2 ஆண்டுகளுக்குள்ளே நீங்கள் இந்த வழக்கு தொடரணும். ஓகே, இது வந்து உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சட்டம் தான் இது. ஏன்னா அதிகபட்சமாக உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் அதாவது ஏமாற்றங்கள்லாம் எதில் ஏற்படும் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு காசு கொடுத்து ஒரு பொருள் வாங்குறீங்க, அந்த பொருளோ அல்லது சர்வீஸ், பொருள்னு இல்லை சர்வீஸ், ஒரு சேவை செய்கிறவங்க. இப்போ எல்லாமே இதில் வந்து தனியார் கவர்மெண்ட்லாம் கிடையாது. லோன் டிபார்ட்மெண்ட்டு, இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, இபி டிபார்ட்மெண்ட்டு எல்லாமே இதில் வந்து அடங்கிடும். கவர்மெண்ட்டு தனியார்லாம் பிரிவு கிடையாது. அதனால் சேவையும் இதில் அடங்கும், ப்ராடக்ட் மட்டும் கிடையாது. நீங்கள் காசு கொடுக்குறீங்க, உங்களுக்கு காசுக்கு கரெக்டான சர்வீஸ் ஓரியன்ட் ஜாப்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சர்வீஸ் உங்களுக்கு கரெக்டாக வரணும். அந்த சர்வீஸில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக வழக்கு தொடரலாம். இல்லை கவர்மெண்ட்டு தனியார் அப்படின்லாம் பிரிவு கிடையாது. நீங்கள் கொடுக்குற காசுக்கு உங்களுக்கு கரெக்டான சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணுங்கிறது மட்டும்தான் அதில் முக்கியம். சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் வழக்கு தொடரலாம் அப்படின்னு மக்களுக்காக ஒரு எளிய சட்ட முறை கொண்டு வந்தது தான் இந்த சட்டம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன்.